அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குணத்தில் ரொம்ப அமைதியானவங்க. செயலில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப நேர்மையானவங்க. நீதி நேர்மையை தான் தன்னுடைய உயிர் மூச்சாக நினச்சி வாழக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு. தராசு என்பதனால ரொம்ப நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். தோற்றத்தில் கூட பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க. அவங்க கருப்பாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வயதை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இளமையான தோற்றத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த துளாராசி அன்பர்கள். இவங்களுடைய இன்ப துன்பங்கள் ரொம்ப ஆத்மாத்மா, மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை கூட ரொம்ப ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். கல்யாணத்தில் ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கட்டி செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு போனோமா பந்தியில் முதலெல்லாம் உட்காந்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு நம்ம ஒரு சிலர்லாம் வருவோம். ஆனால் அவங்களும் அப்படி இல்லை. பந்தியில் நம்ம என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு முன்னே நின்று அந்த கல்யாணத்தையே ஜாம் நடத்தக்கூடியவங்க அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. விருந்தினராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், எந்த வீட்டுக்கு போனாலும் அதில் முன்னே நின்று எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ள ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலே தெரிகிறது ஒரு நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ கிளிப்பு. ஏன்னா அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் அந்த வீடியோ கிளிப்பை தான் நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நரசிம்மரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நரசிம்ம பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த ஆலயத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆலயத்தோட பற்றி வரலாறுகளை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பற்றி மீண்டும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதை பாருங்கள். சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த போராடி வெற்றி பெறுவோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்க இருக்குது நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு. இந்த மாதத்தில் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். சின்ன சின்ன தடைகள் தான் அதுக்கப்புறம் கைக்கு அந்த பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல அமையும். எந்த வேலையுமே செய்யும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதத்தில் அமைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் வீடு பராமரிப்பு பண்ணி அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுனால கொஞ்சம் செலவுகள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாளும் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய தொடர்பு, புதிதாக ஒரு நண்பரை பார்க்குறது அல்லது புதிதாக ஒரு உறவுக்கிட்ட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் நிறைய பொறுப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆனாலும் புதிய வேலையை கொஞ்சம் கச்சிதமாக முடிப்பீங்க. அதனால் மேல் அதிகாரியோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியரோட அன்பும் ஆதரவும் இந்த டைமு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க. ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. தெளிவான சிந்தனையோடு இப்போ செயல்படுவீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய யுக்திகள்லாம் அந்த டைமை பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய எண்ணங்களும் சரி, உங்களுடைய திட்டங்களும் சரி, உங்களுடைய நண்பர்கிட்டையும் சரி, உறவுகிட்டையும் சரி அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கியமாக உங்களுடைய குடும்ப
குடும்ப விஷயங்கள அதிகமாக மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பகிர உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனையாகட்டும், உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன திட்டங்களாகட்டும் யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய வெற்றிகளை கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ, இந்த நண்பராகட்டும் உறவினராகட்டும் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி செல்வது நல்லது. ஏன்னா தொல்லை துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கொஞ்சம் விலகி இருங்க. அவசரப்பட்டு நெருங்கி போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்ட பணியை கரெக்டான டைமில் செய்து முடிச்சிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது பணியிலையும் சரி, வேலையிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி. இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சிடும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு செய்வீங்க. அந்த இலக்குகளை நீங்கள் நோக்கி பயணிச்சிங்கன்னா பல வெற்றிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்படுங்க. இருந்தாலும் ஃபைனல் முடிவு உங்களுதாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த துளாராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால கலைகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. பொதுவாகவே அது உங்களுடைய இயல்பு. ஆனால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அனுசரித்து சென்றீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதே சமயம் உங்களுடைய கடமையை சரிவர செஞ்சீங்க அப்படின்னா இந்த டைமு உங்களுடைய மனதும் சரி, உங்களுடைய செயலும், உங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மாதத்தில் செயல்பட போகுது. ஆன்மீக பயணம் எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் விளையாட்டு போட்டிகள்லாம் கொஞ்சம் கலந்து கொள்றதுனால படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துலா ராசியில் சித்திரை பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு வியாபாரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகுது. ஏன்னா வருகின்ற நாட்கள் நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வரப்போகிறாங்க. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்ககிட்ட போட்டியாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்பப்போ ஏற்படும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சேமிப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். அது நன்மை நிறைந்த ஒரு திருப்பமாக தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய காரியத்தில் என்னென்னலாம் தடை இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும். வேலையில் இருந்த பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய புத்தி சிந்தனை இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு ரொம்ப துணிச்சலாக நீங்கள் இறங்கி அந்த வேலையை செய்வீங்க. அது எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு
திறன் இருக்குது. உங்களுடைய கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நவகிரகங்கள் சன்னதியில் 9 முறை வலம் வந்துட்டு தாமரை மலரை கொண்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் 7, 8, 9 ஆகிய நாட்கள் சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய நாட்கள் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.